டாஸ்மாகை நிர்வகிக்க முடியாமல் தனியாருக்கு தாரை வார்ப்பது போல காவல், கல்வி, போக்குவரத்து துறைகளையும் முதலமைச்சர் தனியாருக்கு தாரை வார்ப்பாரா என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மதுபான விற்பனையை இன்றைக்கு முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயமாக்குகிறார். என்ன புத்திசாலித்தனம்! அதுவே இருக்கக்கூடாது என்றுதான் 217 கடைகளை நாங்கள் பூட்டுகிறோம் என்று அரசாணை வெளியிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். இப்போது முறைகேடை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயம் என்று நியாயம் கற்பிக்கிறார்கள். லாக்அப் டெத் மரணம் இன்றைக்கு தடுக்க முடியவில்லை என்று காவல்துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? அரசு ஆஸ்பத்திரியில அங்கே அவர்கள் முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்றால் தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? போக்குவரத்து துறையில முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் போக்குவரத்து துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? கல்வித்துறை முழுவதும் தனியார் மயமைக்கு தாரை வார்த்து விடுவார்களா? எங்கே போகிறது தமிழகம்? ஆகவே தாவேக அரசின் தடுமாற்றத்தை பார்க்கிற போது இந்த அரசு இன்னும் எத்தனை நாளைக்கு என்பதுதான் இந்த மக்களிடத்தில் எழுந்திருக்கிற கேள்வி என்று சொல்லி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.